இபிஎஸ் வந்து டெல்லி போயிருக்கிறது ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷனாக தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஏற்கனவே 4-5 தேதிகளில் தமிழகத்துக்கு திருச்சியில் வந்து தங்கியிருந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்போ அவர் வந்து அதிமுக தரப்பில் நான் இங்கே இருக்கேன், வந்துருங்க, ஃபைனல் பண்ணிட்டு போயிடுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்காக என்ன பண்ணார், தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வேலுமணியை போயிருந்தார். முதல் நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து 11:15 வரைக்கும் வேலுமணியை பார்த்து பேசினார். மீண்டும் அடுத்த நாள் காலையில் வேலுமணி வந்து பார்த்து சில தகவல் சொன்னப்போ ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாத்தையும் பேசிட்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை, தெளிவாக இருக்குது பிஜேபி, நாங்கள் சொல்கிறது நீ கேளு, இல்லைன்னா உன்னுடைய சூழ்நிலை வேற, பார்த்துக்க. நீங்கள் அன்னைக்கு தன்னை திருச்சியில் சந்தித்த வேலுமணியை போடுறதோட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஓடுறாரு. ஓடி போய் என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அதிமுக சூழ்நிலை சரியில்லை, நீங்க ஆட்டோமேட்டிக்கா தேமுதிக கூப்பிடுறீங்க, தேமுதிக வரலையே, ஃபைனல் ஆகலையே. அதே மாதிரி டிடிவிக்கும் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு அன்பு வேலுமணிகிட்ட சொல்லி, டிடிவிட்டையும் நான் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு இவராக சொல்லியிருக்காரு. அது அமித்ஷா ஒத்துக்கல. நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நீங்கள் பண்ண வேணாம், டிடிவி விஷயத்தில் நான் பேசிக்கிறேன்ட்டாரு. ஏன்னா டிடிவி தான் தெளிவாக இருக்காரு, சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்காரு. அதிமுக எதிர்ப்பில் தெளிவாக இருப்பார்ல, நீ என்னை அங்கீகரிக்கல, நீ எனக்கு எதிரின்னு சொல்கிற என் மகனை நீ வந்து உட்கார வச்சுட்ட, இப்போ இனிமேல் நான் விட மாட்டேங்கிற மனநிலைக்கு அவர் வந்துடுவார். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக இனிமேல் ராமதாஸ் டீம் வந்து முழுக்க அதிமுகவுக்கு எதிராக இருக்கும், பெரும்பான்மை ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதன் விளைவாக தான் இன்னைக்கு உங்களை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க டெல்லிக்கு? ஒன்று, சீட்டு ஃபைனல் பண்ணணும். 60, 70 விட்டுருங்க, மினிமம் 50 கொடுத்தே ஆகும். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ பரபரப்பான ஒரு சூழ்நிலை வந்து இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாமக பிரிவு சேர்ந்திருக்காங்க கூட்டணிக்கு. அதைத் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக டெல்லி புறப்பட்டு சென்று விட்டார், டெல்லியில் தரையிறங்கி விட்டார். என்ன சார் அடுத்தடுத்து என்ன நடக்குது சார்? ஃபர்ஸ்ட் நீங்க அன்புமணி விஷயத்துல அவங்க அப்பா ராமதாஸ் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அன்புமணியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை யார் நடத்தினாலும் சட்டவிரோதம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதனால அன்புமணி பேச்சுவார்த்தை அது வேற. பட் இன்னொரு விஷயம், அது இன்னைக்கு இபிஎஸ் வந்து டெல்லி போயிருக்கிறது ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷனாக தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஏற்கனவே 4-5 தேதிகளில் தமிழகத்துக்கு திருச்சியில் வந்து தங்கியிருந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்போ அவர் வந்து அதிமுக தரப்பில் நான் இங்கே இருக்கேன், வந்துருங்க, ஃபைனல் பண்ணிட்டு போயிடுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே அவர் என்ன பண்ணார், ஓபிஎஸ் இந்த டிடிவிகிட்ட சில தகவல்களை பேசி அவங்கள்ட்ட சில அஷூரன்ஸ் கேட்டு வாங்கியிருந்தார். அவங்க சில டிமாண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வரட்டும், நான் எடப்பாட்டை நான் பேசிட்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் டெல்லி போயிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிவியும் போயிருந்தார். ஒரு பெங்களூர் வழியாக போய் பார்த்துட்டு வந்தார் அமித்ஷாவை. அவங்க பார்த்த விஷயங்கள் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருந்தார், 4-5 தேதிகளில் நான் வர்றேன், திருப்பி வர்றப்போ நீங்கள் எடப்பாடி வரட்டும், ஃபைனல் பண்ணிடுறேன்னு சொன்னார். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலையை பண்ணார் இபிஎஸ். என்ன பண்ணார், அன்றைக்கி கரெக்டாக 4ஆம் தேதி ஒரு மீட்டிங் சேலத்தில், 5ஆம் தேதி ஒரு மீட்டிங், அது எங்கன்னா கள்ளக்குறிச்சியில். அது 2 விஷயத்த அவர் பண்ணார். எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, நான் பிஸியாக இருக்கிறேங்கிற மாதிரி காட்டிக்கிட்டார். அதுக்காக என்ன பண்ணார், தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வேலுமணியை போயிருந்தார். முதல் நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து 11:15 வரைக்கும் வேலுமணியை பார்த்து பேசினார். மீண்டும் அடுத்த நாள் காலையில் வேலுமணி வந்து பார்த்து சில தகவல் சொன்னப்போ ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாத்தையும் பேசிட்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை, எதாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்னை வந்து பார்க்கணும், அவ்வளோதான், இந்த பேசுனதெல்லாம் என்கிட்ட மேட்ரு கிடையாதுன்னு சொல்லிட்டார். பட் என்ன விஷயம் அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிடிவி அண்டு ஓபிஎஸ் விஷயம், அதில் வந்து பிஜேபி நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்து நம்மளை ஒரு சிக்கலில் கொடுத்துரும்
அப்படின்னு பயந்துகிட்டே அவர் என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்க்காம அப்படி தவிர்த்தார். 4, 5 தேதிகள்ல அவர் வந்து வராததுக்கு காரணமே அதுதான். காரணம் என்ன, ஒரு உள்துறை அமைச்சர் இங்க வந்து இது ஃபைனல் பண்ணணுங்கிறதுக்காக அவர் வேற ஒரு 2, 3 விஷயமா வந்துட்டு கூட்டணி விஷயத்தையும் பேசிட்டு முடிச்சிடலான்னு வந்தப்போ பட் வேலுமணி அனுப்புறாரு வேணுன்னு. சரி ரைட்டு. அன்னைக்கு மீட்டிங் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலயும் இருந்தார்ல அமித்ஷா. அன்னைக்கு காலைல வந்திருக்கலாம்ல. ம். சேலத்துலேருந்து திருச்சிக்கு எவ்வளோ நேரம் டைமு? ம். அன்னைக்கு காலையிலயும் வரல. அன்னைக்கு வேலுமணி தான் திருப்பி போய் பார்த்தாரு அவர். பட் அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. 2, 3 விஷயம் முக்கியம். நீங்க டிடிவி அண்ட் ஓபிஎஸ்க்கு நீங்க என்ன? அவங்க என்டிஏல அவங்க 2 பேரும் இருப்பாங்க. நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறது ஒரு டிமாண்ட். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு எத்தனை சீட் அப்படிங்கிறதையும் பிஜேபி இப்போ ஃபைனல் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சு. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, தன்னை பார்க்க வர நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் எல்லாத்துட்டையும் ஆள் ஆளுக்கு நீ தான் தொகுதி வேட்பாளர், நீ தான் தொகுதி வேட்பாளர்னு எல்லாத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 10 கோடி 15 கோடிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணி படத்தை ரெடி பண்ண என்கிட்ட சொல்லு, நான் ஒரு இடத்துல போய் கொடுக்க சொல்லுவேன், நீ கொடுத்துடணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்த எல்லாமே தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ இது ஃபைனல் பண்ணிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், இல்லை இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே ஆள் ரெடி பண்ணிட்டோம்னு தங்களுடைய முக்கிய தொகுதிகள் எல்லாம் அதிமுக மறுக்கிறதுக்கான வாய்ப்பு கடைசி நேரத்தில் வந்துச்சுன்னா சிக்கலாயிரும் அப்படிங்கிறது பிஜேபி தெளிவாக இருக்கு. ஏற்கனவே ஒன்று சொன்னோம், என்னன்னா கிட்டத்தட்ட 26 கோயில் நகர தொகுதிகள், திருப்பரங்குன்றம், ஸ்ரீரங்கம், பழனி, இந்த மாதிரி ஒரு 26 கோயில் நகரங்களை சார்ந்த சட்டமன்ற தொகுதிகளை முதல் ஃபைனல் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணியிருக்கு. 26 ப்ளஸ் சேர்த்து மொத்தம் 60 தொகுதிகளை கேட்குது. சம்பந்தமாக ஏற்கனவே பியூஷ் கோயல் வந்து ஒரு 70 தொகுதி லிஸ்ட்டை கொடுத்துட்டார். யார்கிட்ட? எடப்பாடி பழனிசாமிகிட்ட. ஒரு 60 ஃபைனல் பண்ணணுங்கிற ஒரு முடிவில் தெளிவாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அசால்ட்டாக டீல் பண்ணணும்னு நினைக்கிறார். யாரை? அமித்ஷாட்ட. குறிப்பாக தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட 30, 35 தான் கொடுக்கணும். என்ன காரணம்னா, திமுக காங்கிரஸுக்கு 25 தான் கொடுக்குது. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வந்து 60, 50ன்னு நம்ம ஏற்றிட்டு இருக்கணும்? இல்லை அவங்களுக்கு 25 தொகுதி தான் கொடுக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவரே நிர்வாகிகள்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்காரு. தெளிவாக இருக்குது பிஜேபி. நீ சொல்றதுனா நாங்கள் சொல்றது நீ கேளு, இல்லைன்னா உன்னுடைய சூழ்நிலை வேற பார்த்துக்க. நீ அன்னைக்கு தன்னை திருச்சியில் சந்தித்த வேலுமணியை போடுறதோட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஓடுறாரு. ஒழுங்கா அன்னைக்கே வந்து பார்த்து பேசி முடிச்சிருக்கலாமே முதல்ல, மேல முடிஞ்சு. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, 2, 3 நாள் நீங்க தள்ளி போச்சு. அமித்ஷாவை பார்க்காம தவிர்த்தாரு. அடுத்த 3ஆவது நாள் ஓடுறீங்கல்ல நீங்க, இப்போ டெல்லிக்கு ஓடுறீங்கல்ல, இதே மாதிரி தான் ஏற்கனவே நடந்துச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கூட்டணி எல்லாம் பற்றி பேசாமையே அப்படியே தவிர்த்துட்டே இருந்தார். விஜயோட ஒரு லைன் எடுத்து போயிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே அடுத்த நாள் நைட்டு மாறி காரி ஓடினாரா இல்லையா? அதே மாதிரி நீங்க ஓடி இருக்காரு அவர். அதுதான் மேட்டரு. அன்னைக்கே வந்து பார்த்துருந்தாருன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. ஒருத்தர் தன்னை பெரிய ஒரு தலைவனா நினைச்சுக்கிட்டு அவர் பண்றாரு. பட் அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு அமித்ஷா, உங்க எல்லாத்தோடைய வண்டவளமும் தண்டவளமும் எங்கள்கிட்ட ஃபைலா இருக்கு. நீங்க எங்களை தேவையில்லாம நீங்க வந்து வேற மாதிரி ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் உள்ள பிடிச்சு போட்டுருவாங்கிற மாதிரி தான் தெளிவா மிரட்டிட்டு போயிட்டாரு இன்னைக்கு அமித்ஷா. அதோட விளைவு தான் இன்னைக்கு போறாரு. பியூஷ் கோயல் இங்க வந்திருந்த பொழுது இவர் தான் தேடி அங்க போய் ஹோட்டல்ல போய் பியூஷ் கோயலை பார்த்தாரு. அதுவே விமர்சனத்துக்குள்ளாச்சு. என்ன அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலம் எங்க, நீங்க எங்க போய் விட்டுருக்கீங்க? நம்மளே பேசணும். ஏன் அப்படி பண்ணியிருந்தா உண்மையிலேயே நீங்க தான் உங்க தலைமையில தான் ஆட்சின்னு முடிவு பண்ணா அவங்க ராயப்பேட்டை உங்க ஆபீஸுக்குள்ள வந்திருக்கணும், இல்லைன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். அன்புமணி போனார்ல, அந்த மாதிரில பிஜேபி வந்திருக்கணும் உங்களை பார்க்க தேடி. இப்பயும் அதெல்லாம் சொல்றோம், திமுகவை வந்து காங்கிரஸ் நேரம் வந்து பார்க்குது, அறிவாலயத்துக்கு வருது. இதுதானே நடைமுறை. என் கட்சி பிரதான கட்சி நான் தான், என் தலைமையில தான் கூட்டணின்னா உங்களை சார்ந்து தானே எல்லாம் வருவாங்க. பட் நீங்க எல்லாம் அவங்கள தேடி தேடி ஓடுறீங்க. எதுக்கு ஓடுறீங்களா? இப்போ அமித்ஷாவை ஒழுங்கா நீங்க நாகரிகமா நீங்க திருச்சியில தங்கியிருக்கப்பே வந்து பார்த்து சில விஷயங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
டெல்லிக்கு ஓடுறீங்க. ஓடி போய் என்ன பண்ண போறீங்க? இப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அதிமுகவுக்கு. ம், ம், சூழ்நிலை சரியில்ல. விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ம். திமுகவை எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணி குடுங்க. இந்த போயிட்டாரு பார்த்தீங்களா லிஸ்ட்டோட ஆ ஊழல் ஊழல் பட்டியல்ங்கிற பட்டியல்ன்ட்டு. பேர்ல. ஊழல் பட்டியல்ங்கிற ஒரு விஷயம். ம். அது படிச்சாலே இவங்களுக்கு நமக்கு வந்து ரொம்பவே நகைச்சுவையா இருக்கிற மாரி இருக்கு. எல்லாம் கன்னாபின்னான்ட்டு ஏதோ சைபர் சைபர் சைபரா ஆ 64,000 கோடி. என்ன அது 1,00,000 கோடி. பட்ஜெட்டே அவ்வளோ இருக்காது. அதாங்கிறேன் இஷ்டத்துக்கு 50,000 கோடி, 75,000 கோடிங்கிற மாரி போட்டு கணக்கு பண்ணிட்டு, ஸோ இவங்களுக்கு தகுந்தாப்படியே ஒரு வார்த்தைய சொன்னாரு பாருங்க நம்மாளு. யாரு? நயினா நாகேந்திரன். வேணுங்கனே புதுக்கோட்டையில ஒரு வார்த்தைய சொன்னார்ல. செந்தில் பாலாஜி பேர சொல்லி. ஆ. இதுதான் இவங்களுடைய அஜெண்டா. எப்படியாவது திமுகவுடைய முக்கிய தலைகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தி, ஏதாவது பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியா வின்னிங் ஈஸியா போயிடும். இது மட்டும்தான் அவங்களுக்கு. மத்தபடி உழைச்சு, உண்மையிலேயே பிரச்சாரம் பண்ணி, ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்லாம் இல்ல. திமுகவ டார்ச்சர் பண்ணணும். திமுகவ கட்டுப்படுத்தியாவது நம்ம ஜெயிச்சிடணும்னு நெனைக்கிறாங்க. அது நடக்காது. அது வேற விஷயம். பட் எடப்பாடிக்கு இந்த ஒரு ஆசை இருக்குன்றான் நானு. கவர்னர்ட்ட போனாரு. இப்ப திருப்பி போய் என்ன பண்ணாரு, அமித்ஷாட்டயும் நான் போய் ஒரு லிஸ்ட் குடுத்தேன். அத குடுத்துருக்கேன், இத குடுத்துருக்கேன்னு ஏதாவது சொல்லுவாரு. அமித்ஷா தான் தெளிவா சொல்ட்டாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றத முதல்ல நீ கேளுங்க மாரி தானே உங்கள்ட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்ப நீங்க போறீங்க. இப்படி ஒரு அடிமைத்தனமும் தொடர்ந்து நடந்தா கூட, ஆனா கீழ விழுந்தா மண்ணு கொட்டலாத கதையாவே தான் எடப்பாடி பழனிசாமி காட்டுகிறார். நேத்து கூட இந்த இது கவர்னர் மாளிகை பிரஸ் மீட் வாசல்ல ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு அவர்ட்ட. ம். உங்க இதே ஆட்சியில மாதிரி ஆ. உங்க ஆட்சியிலயும் உள்ள ஊழல் சம்பந்தமா எல்லாம் பட்டியல்லாம் குடுத்தாங்களே அப்படின்னு. நீங்க டைவர்ட் பண்ணாதீங்கங்கிறார். அது 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 பிஜேபிட்டே இருக்குல்ல தெளிவா. நீங்க யார் யார் என்ன ஊழல் பண்ணிருக்கீங்க, என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால பிஜேபி சொல்றத நீங்க கேட்கணும். நீங்க வந்து பெரிய லெவல்ல அ இந்தியா இந்திய கூட்டணிக்கு ஆட்சின்னு சொல்லிட்டே இருக்கு பிஜேபி. ஆனா நீங்க மட்டும் தான் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதிமுக தலைமையிலான ஆட்சி, பெரும்பான்மை ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதன் விளைவாக தான் இன்னைக்கு இன்னைக்கு உங்கள எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க டெல்லிக்கு? 1 சீட்டு ஃபைனல் பண்ணணும். என்னை பொறுத்தவரை 60, 70லாம் விட்டுருங்க. மினிமம் 50 குடுத்தே ஆகணும். ஓ அதுல 56. மாற்று கருத்து கிடையாது. ஆமா. நீங்க அதுல ஒண்ணும் தெளிவா இருக்காங்க அவங்க. நீங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கு. கூட்டணி எல்லாம் யாரு வந்தா இன்னைக்கு பாருங்க. வேற வழியே இல்ல. அப்பாவும் பையனுக்கும் சமாதானம் ஆகாதுன்னு தெரிஞ்சும் கூட, வேற வழி இல்லாம இன்னைக்கு அன்புமணிய அவசரமா வர சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு டெல்லிக்கு ஓடுறாரு. என்ன நீங்க பண்ணிட்டீங்கன்னு கேட்டுருவாங்களோ! பிஜேபி நம்மள பார்த்து கோவப்பட்டுருமோன்ட்டு, இல்ல நான் கரெக்ட்டா இருக்கேன். இத பாருங்க அன்புமணிய கூட பேசி முடிச்சுட்டோம் நாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா தேமுதிக கூப்பிடுறீங்க. தேமுதிக வரலையே! ஃபைனல் ஆகலையே! அதே மாரி டிடிவிக்கும் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு? அன்பு வேலுமணிட்ட சொல்லி, டிடிவிட்டயும் நான் பேசி முடிச்சிடுறேன். அப்படின்னு இவரா சொல்லியிருக்காரு. அது அமித்ஷா ஒத்துக்கல. நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நீங்க பண்ண வேணாம். டிடிவி விஷயத்துல நான் பேசிக்கிறேன்ட்டாரு அவரு. ஓ. ஏன்னா டிடிவி தான் தெளிவா இருக்காரு. சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்காரு அவரு. காரணம் என்னன்னா, இந்த ஒரு 30 நாள், 40 நாள்ல டிடிவிய வச்சு ஒரு டிராமா பண்ணிட்டு, எலக்ஷன் முடிஞ்சோனே கண்டிப்பா கழட்டி விட்டுருவாரு எடப்பாடி பழனிசாமி. எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது டிடிவிக்கும் தெரியும். நீ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைக்கும் அப்படின்னு டிடிவி சொல்ற வச்சுட்டு, அதுக்கப்புறம் டிடிவி நீங்க என்ன டிமாண்ட் சொன்னாலும் கேட்க மாட்டார்ல. அதுக்கப்புறம் என்ன அரசியல் போயிடுச்சு அவ்வளவுதான். ம். அமமுகவுடைய அரசியல் முடிஞ்சு போயிரும்ல. நிச்சயமா. ஆ. பல பல மாசமா சொல்லிட்டு இருக்காரு. நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? அதிமுக உண்மையான அதிமுக அது கிடையாது. மக்கள் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் எங்கள்ட்ட தான் இருக்காரு. முழுக்க முழுக்க துரோகம் செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்த டிடிவிய எப்படியாவது சரி பண்ணி, இந்த தேர்தல்ல சரி பண்ணிக்கிட்டா, கழட்டி விடலாங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பெரிய திட்டமா இருக்கு. ஆனா, தெளிவா இருக்காரு டிடிவி. அவர் சில டிமாண்ட்ஸ அமித்ஷாட்ட சொல்லியிருக்காரு. ஓ. எனக்கு மினிமம் இவ்வளோ சீட்டு வேணும். ஒரு ராஜ்யசபா வேணும். அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த ராஜ்யசபா யார் மூலியமா? ஏடிஎம்கே மூலியமா. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிரும்ல அவருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் இன்னைக்கு அமித்ஷா அவர அவசரமா வர சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில தான் அவர் போயிருக்காரு.
ஆமா. ஓகே. சார் அதே தாண்டி வேற என்னென்னலாம் இபிஎஸ்ஸோட கணக்கா இருக்கும்? இப்போ பார்ட்னர்ஸ் வந்து இப்போ 3 கட்சி, அதிலும் ஒரு கட்சி வந்து பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. அந்த வோட் பேங்க் முழுமையா இந்த நம்ம பக்கம் வருமாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இப்போ மற்றொரு பக்கம் தினகரன், பன்னீர்செல்வம் அவங்க பல நிபந்தனைகள் வைக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆ தேமுதிக இப்போ இப்போ ஏப்ரல் மாதம் 6 ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய அந்த பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில 2 ராஜ்யசபா வந்து அதிமுக வசம் வர்றதாக சொல்றாங்க. ஆமா. ஸோ இப்போ ஏடிஎம்கேக்கு 2ல 1 பாமக, இன்னொன்னு தேமுதிகன்னு கணக்கு வச்சிருக்காங்களா? அத தாண்டி தமிழக வெற்றிக் கழகமும் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரா? இல்ல ஐயம், நீங்க தேமுதிகவை பொறுத்தவரை நீங்க ராஜ்யசபா குடுத்தா தான் வருவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவங்க தெளிவா இருக்காங்க. 1. பட் அன்புமணி அந்த மாரி இன்னும் டிமாண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில அவர் இல்ல. இப்ப எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, கடந்த தேர்தல்ல 23 சீட்டு வாங்குன பாமக இந்த மாரி 20 வரைக்கும் ஃபைனல் பண்ணிட்டாரு அன்புமணி. நீங்க 20 குடுத்தா போதும். பட் ஃபைனல் பண்ணிட்டாரு. ஏன்னா கட்சி பிளவுபட்டது பிளவுபட்டிருக்கனால. ஆமா. பிளவுபட்டிருக்கு. பட் 20 ஃபைனல் பண்ணிடுறாரு. அதுல ஒண்ணும் மாற்று கிடையாது. இந்த டிடிவி ஒரு ராஜ்யசபா ஃபைனல் பண்றாரு. அவர் இத பயன்படுத்திக்கிறாரு. நீங்க ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா, அவர் ஆட்டோமேட்டிக்கா கூட்டணிக்கு வருவார். ராஜ்யசபா ஒரு எம்பி டிடிவி தினகரன் கேட்கிறாரு. ஆமா, டிடிவி கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு. ஏன்னா கண்டிப்பா தெரியுங்க, எடப்பாடி பழனிசாமிய பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். ம். இந்த தேர்தல்ல நம்மள பயன்படுத்திக்கிட்டு காலி பண்ணி விட்டுருவாருன்னு தெரியும். அவருக்கு நல்லாவே தெரியும். ம். பட் இதுல நடுங்காட்டுல நிக்கிறது யாருன்னா, ஓபிஎஸ் தான். ஓபிஎஸோட ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா, ரெட்டையில நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அத இதுவரை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. என்னை பொறுத்தவரையும் நானும் நினைக்கிறேன். இல்ல வேண்டாம். டிடிவிய மட்டும் சமாதானப்படுத்திட்டு, ஓபிஎஸ் நடாத்துல விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பிஜேபி. அதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதனால தேமுதிகவுடைய நிலை இன்னும் முடிவாகல. 2வது டிடிவி அவரு டிமாண்ட நம்ம சொல்லிட்டோம். அவருக்கு ராஜ்யசபா ஃபைனல். அது இல்லாம 12 சீட்டு அப்படிங்கிறது அவர் தெளிவா இருக்காரு. 12லேருந்து 15 சீட்டு அவர் தெளிவா இருக்காரு. அது 2ம் ஒத்துக்கிட்டா தான் என்டிஏல அவரு கன்டின்யூ பண்ணுவார். அது ஒரு விஷயம். இது மட்டும் தான் இப்ப ஒரு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. மத்தபடி எந்த சூழ்நிலையும் அவருக்கு இல்ல. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அன்புமணி வந்துட்டதுக்கு அப்புறம் இனிமே ராமதாஸ் விக்ரஸா இருப்பார். ஓ. அதிமுக எதிர்ப்புல தெளிவா இருப்பார்ல. நீ என்னை அங்கீகரிக்கல. நீ எனக்கு எதிரின்னு சொல்ற என் மகனை நீ வந்து உட்கார வச்சுட்ட. இப்ப ம். இனிமே நான் விடமாட்டேங்கிற மனநிலைக்கு அவர் வந்துருவார். புரியுதுங்களா? ஸோ நீங்க அவங்க வந்து கண்டிப்பா இனிமே ராமதாஸ் டீம் வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு எதிரா இருக்கும். அவங்க திமுகவோட வர்றாங்களா? யாரோட இது தாவேக்காவோட போறாங்களா? அதெல்லாம் வேற. பட் அதிமுகவை ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. ஓ. இதே மாரி தான் டிடிவியும். இல்லங்க நாங்க வந்து ராஜ்யசபா தர முடியாதுன்னு இபிஎஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் விட மாட்டாங்க. அதனால இன்னைக்கு எல்லாமே திரிசங்கு சூழ்நிலையில தான் அதிமுக கூட்டணி இருக்கு. எதுவுமே ஒரு ஃபைனலா ஜெல் ஆகலையே. நீங்க என்னைக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமியும், டிடிவியும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பிரச்சார கூட்டத்த நடத்திட முடியுமா? ம். நெனச்சு பாருங்க. நிச்சயமா கான்ட்ரடிக்ஷன் இருக்காதா? இருக்காதா? என்ன அமமுக இருக்கக்கூடிய தொகுதிகள்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து பிரச்சாரம் செய்ய 100% முடியாது. நீங்க 12 சீட்டு நீங்க வாங்குனாலும் கூட, அந்த 12 சீட்டு ஜெயிக்க விட்டுருவாரா எடப்பாடி பழனிசாமி? பணி ஏன்னா, அந்த பணி செய்ய 12 சீட்டு மாட்டாங்க அதிமுக 12 தொண்டர்கள். சீட்ட ஜெயிச்சுட்டா, டிடிவி எப்படி எடுத்துக்குவாருன்னு அவருக்கு தெரியுமா? ம். தெரியாதா? அதனால என்னை பொறுத்தவரை, அன்னைக்கு அமித்ஷாவ பார்த்து ஒழுங்கா பேசி சில விஷயங்கள ஃபைனல் பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு இந்த 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 டெல்லி பயணமே தேவையில்லாதது. பட் இப்ப கூப்ட்டு திருப்பி அவர சத்தம் போட்டு, மிரட்டி இப்ப திருப்பி போறாரு. நான் அப்படிதான் பார்க்குறேன் இந்த விஷயத்துல பொறுத்தவரைக்கும். அன்னைக்கு வேலுமணியை அவர் அனுப்பாம எடப்பாடி பழனிசாமியே வந்திருந்தா, ஒரு ஸ்மூத்தா எடுத்திருந்திருப்பாரு. யாரு? அமித்ஷா. அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த சீட்டு ஏதாவது நம்மள வந்து போய் பார்த்துட்டோம்னா, ஒரு 60 சீட்டு, 50 சீட்டுங்கிறத ஃபைனல் பண்ணி விட்டுருவாங்க. இல்ல டிடிவி, ஓபிஎஸ் நம்ம தலையில கட்டிருவாங்க. அப்படிங்கிறதுனால தவிர்த்தாரு. பட் இப்பயும் போய் என்ன போய் இப்ப டெல்லியில போய் பார்க்குறப்ப என்ன சொல்ல மாட்டாங்களா அப்புறம் திருப்பி? ஒரு 4 நாள்ல என்ன பெரிய மாற்றம் அமித்ஷாக்கு வந்துற போகுது? இவரு போய் அன்புமணிய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டாந்துட்டாருன்னா, எப்படி நடந்துச்சு? என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியாதா என்ன? ஐபி சொல்ல சொல்ல மாட்டாங்களா? எந்த அடிப்படையில அவர் போனாரு? எத்தன சீட்டு ஃபைனல் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ம். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை அமித்ஷா சொல்றது தான் நடக்கும். என்டிஏ கூட்டணியில் அதிமுக பங்கேற்கிறது மட்டும் தான் சரியா இருக்கும்.
நீங்க ஒரு தனியா பேசுற மாரி, தனிப்பெரும்பான்மை, அதிமுக, அதிமுகன்னு எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க முடியும். ஏன்னா, நீங்க வந்து அமித்ஷா அண்ட் பிஜேபியோட டீமுடைய ஒர்க் அப்படித்தானே தெரியுது. இந்திய கூட்டணிக்கான வேலைகள் தானே பார்க்குற மாரி இருக்கு. ம். அதிமுக கூட்டணியில வேலை பார்க்குற மாரி தெரியலையே அவங்க. இந்த தேர்தலை 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு அவங்க ஃபைனல் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ற மாரி தான் தெரியுது. ஓகே. 2026 தேர்தலுக்கான வேலை பார்க்குற மாரி தெரியல நானு. எனக்கு தெரிஞ்சு. இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, சாதாரணமா எடுத்துங்க பாமகக்கு 20 சீட்டு. ம். ஏடிஎம்கே பிஜேபி வந்து டிமாண்ட் பண்றது 60 சீட். நீங்க ஃபைனல் பண்ணி 40 சீட்னே வைங்க. 40 + 20 60 சீட்டு போயிடுது. ம். யாருக்கு? ஆ அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி பாஜகவும், கட்சிகளுக்கு போயிடுது. பாமகவுக்கு. பாமகக்கு போயிடுது. அதிமுக எத்தன நிக்கும்? அதுக்கப்புறம் வந்தா தேமுதிக எத்தன நிக்க போது? இது இல்லாம டிடிவிக்கு எத்தன சீட்டு? நீங்க ஒரு கணக்க பாருங்க. இது ம். கூட்டணி ஆட்சியா? இல்லையாங்கிறத நீங்க தான் நம்மள முடிவு எடுத்துக்கலாம். ம். ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல்ல. ஆமா. இதுதான் நிலைமை. ஓகே. நிச்சயமா சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் சம்பந்தமான பின்னணி அரசியல் ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.